தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்படாம அப்படியே வச்சிருக்காங்க ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதை விசாரிச்சு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதாவது ஆளுநர் வந்து இந்த ஒரு 3 மந்த்துக்குள்ள அவங்க எல்லா மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கணும். அப்படி ஒப்புதல் அளிக்கிறேன்னா அதை பத்தி மாநில அரசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கணும். இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரும் 3 மந்த்துக்குள்ள அதுக்கு ஒப்புதல் அளிக்கணும். இந்த மாதிரி ஒரு கால நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க உச்சநீதிமன்ற தீர்ப்புல. அந்த கால நிர்ணயத்தை அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாமதப்படுத்தப்பட்ட அந்த 10 மசோதாக்களுக்கும் ஆர்டிகல் 142 அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் 142 பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதலும் அளிச்சிருப்பாங்க. சோ இந்த தீர்ப்பை அடுத்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒரு 14 கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க. யார்கிட்ட? உச்சநீதிமன்றத்துக்கிட்ட. அதாவது உச்சநீதிமன்றத்துக்கிட்ட தெளிவுரை கோருவதற்கு குடியரசுத் தலைவருக்கு ஆர்டிகல் 143 சப்கிளாஸ் 1 படி அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த 14 கேள்விகளை எழுப்பியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஒரு 14 கேள்விகள்ல ஒரு சில கேள்விகள். இப்போ ஒரு மசோதா மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 200 படி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். இல்லைன்னா அந்த மசோதால வந்து ஒரு சில திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுக்கு திருப்பி அனுப்பலாம். இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 200 படி ஆளுநருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம். இப்ப ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கிட்டாங்க, ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 201 பயன்படுத்தி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது மாநில அரசு சார்பில் அனுப்பப்படக்கூடிய மசோதா மீது முடிவெடுக்கிறதுக்கு ஆர்டிகல் 200 கீழ் மாநில ஆளுநருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. நெக்ஸ்ட் சட்டப்பிரிவு 201 கீழ் இப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடுறாங்க. சட்டப்பிரிவு 201 படி குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு முடிவெடுக்கணும். அப்போ ஆர்டிகல் 201 கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பயன்படுத்தும் போது நீதிமன்ற உத்தரவுகள் மூலமாக அவருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? சோ ஆர்டிகல் 201 படி குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கு, அதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க என்ன முடிவு எடுக்கணும், அதை இந்த டைமுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லிட்டு காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அடுத்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக மசோதாவை ஆளுநர் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்டிகல் 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் கருத்து அல்லது ஆலோசனைய குடியரசுத் தலைவர் பெறணுமா, அப்படி அதுக்கு கட்டாயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து மாநில சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட மசோதாவை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாம சட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா? ஏன்னா உங்க 10 மசோதாக்களை வந்து நடைமுறைக்கு வரும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் 142 ஆர்டிகலை பயன்படுத்தி தீர்ப்பளிச்சிருக்காங்க. அப்படி ஆளுநர் ஒப்புதல் அளிக்காம நீங்க கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர். ஒரு 14 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க.